வணக்கம் நண்பர்களே. நாளுக்கு நாள் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற ஆதரவா இருக்கிற கொத்தடிமைகள்ல இருந்து பல அடிமைகள் இருக்காங்கல்ல, ஆம ஓட்டுல இருந்து எல்லாருக்குமே வயிற்றுக்குள்ள குபுன்னு பிளாஸ்ட் வெடிச்சிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே ஏன் நம்மளே எதிர்பார்க்காத வகையில தாவேகாவுக்கு ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓட்டு அதிகமா வாக்கு அதிகமா செலுத்தி இருக்காங்க. வீட்டுக்கு தெரியாமலே வீட்டுல ஒண்ணு சொல்றதும் அங்க போடுறதும் ஒண்ணுமா இருக்கு. பரம்பரை திமுகவா இருந்தாலும் சரி, இல்ல பரம்பரை அதிமுகவா இருந்தாலும் சரி, பல பேர் அங்க போய் போட்டிருக்காங்க. நான் வெளியே வேற ஒன்று சொல்றாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஆட்சி மாற்றம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுல பல பேர் குடும்பமா டைரக்டாவே சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு சில பேர் குழந்தைகளை வச்சு அவர் ஓட்டு கேட்டாருன்னு சொல்றானுங்க, குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறானுங்க. எவனாவது போய் கேட்கறானா? குழந்தைகளை வச்சு ரீல்ஸ் போடுறானுங்க, பல விஷயத்துல ஸ்கேம் பண்றானுங்க, பல்வேறு விஷயத்துல ஈடுபடுறாங்க. அதே குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படும் போது அந்த குழந்தைய பத்தின விஷயங்களை எவனும் கொண்டு வரல. குடிச்சிட்டு அப்பங்காரன் கூத்தடிக்கிறான், இல்ல வீட்டுல இறக்குறைய போட்டு அடின்னு அடிக்கிறான். அதை அதனால ஒரு குழந்தை பாதிக்கப்படும் போது யாருக்குமே தெரியல. இந்த மாதிரி குழந்தைகள் பாதிக்கப்படுறது இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. மது போதைக்கும் கஞ்சாவுக்கும் ஸ்கூல் ஸ்டேஜில் எத்தனை பேர் ஈடுபடுறாங்க, அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. அது எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி இவங்களுக்கே நல்லா தெரியும். கூலிப்புங்கிற ஒரு ப்ராடக்ட் எந்தெந்த கடையில் விற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு 10 பேர் வாங்குறவனுக்கு தெரியும் போது ஒரு போலீஸுக்கு தெரியல அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா ஒரு விஷயமா இருக்கு. எழுதி வச்சுக்கோங்க, மார்க் மை வேர்ட்ஸ்ன்னு சொல்ற மாதிரி தான். நான் இவ்வளோ கான்ஃபிடண்டா ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நிறைய வாக்குகளை விஜய் அவர்கள் எடுக்கிறாருன்னு சொல்லி இத்தனை பேர் குமுறும்போது தெரியல. திமுகல இருந்து எத்தனை பேர் குமுறுறாங்க. ஒருத்தன் என்னன்னா ஐடி ஊழியர்கள்லாம் வாக்க போட்டுறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப இத்தனை நாள் உளறிட்டு இருந்தானுங்களே, இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படி சொல்லி டிஜே பிஜிஎம் எல்லாம் போட்டுட்டு இருந்தானுங்க. இதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னானுங்க. இப்போ சீட்டா மாறாதுங்கிறானுங்க. நாளைக்கு சரி அதை விட்டுருவோம், கதறிட்டு இருக்கானுங்க, அது வேற விஷயம். இதுல சாட்டையவர்களே மனசார ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லணும். ஒரு வீடியோல அதாவது அமைச்சரவை அவங்க அமைச்சாங்கன்னா சாட்டையை தான் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏம் பண்ணி வச்சிருக்காங்களா. அதாவது சாட்டை, அதாவது இவர் கருணாநிதியே பார்த்தாரா, நீங்க ஃபுட் அப்படிங்கிறாராம். நான் ஒன்று சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஜெயிலுக்கு போறது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க. திரும்ப வழக்குகள் போடும்போது குடும்பங்கள் பாதிக்கும். மற்றவங்களுக்கு குடும்பங்கள் இருக்காது, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு குடும்பங்கள் பாதிக்கும். அந்த பையன் கஷ்டப்படுவான், அப்பா இல்லாம கஷ்டப்படுவான். அப்பதான் அந்த வலி தெரியும். இதுல குண்டர் சட்டத்துல போட்டதுக்கே சரி. அதுக்கு முன்னால ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அவர் பிரிசன்ல போய் ரொம்ப அவதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் அதாவது ஒரு விஷயம் அவருக்கு பாதிக்கப்பட்டது. அவர் வெளியே வந்தாரு, அவர் பேசுவாரு, கேளுங்க, அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அது எப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சாவட்டும், அதுதானே ஜெயில போட்டிருக்கோம். சுபவீர பாண்டியன் சொன்னது. இவன் என்ன பண்றான், அந்த கம்பியை பிடிச்சு மேலே ஏறி வரான். இந்த கம்பி பிடிச்சி எப்படியாவது அப்பாட்ட போயிட முடியாதுன்னு அந்த தருணத்தெல்லாம் உடஞ்சிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க. அதாவது 1 மணி நேரம் அழுதேன். இதை விட மூத்த பையன்ட்ட வெளியே கேட்டேன், டேய் நான் அப்பா 6 மாதம் இல்லையே, என்ன நினச்சேன்னா நீ எங்களை விட்டு போயிட்டுன்னு நினச்சேன் அப்படின்னா. எங்கே போயிட்டு நினச்சேன் அப்படின்னு உடனே அழுதுட்டான். செத்து போயிட்டான்னு நினச்சிட்டாங்க. காலை பிபி கட்டி பிடிச்சிக்கிட்டு சின்ன பையன் கையை அப்படி இழுத்து கொண்டு போயிருக்கான். இழுத்து கொண்டு போய் என் ஃபோட்டோவை காட்டி அப்பா அப்பா அப்படின்ட்டான். ஏன்னா என்னையே தண்டிச்சாங்க, என் பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு. இல்லை, இப்போ திமுகக்கு எதிராக இனி நம்ம பேசணும் கூடாது. இதை விட ஒரு வார்த்தையை ஒரு முக்கியமான ஒரு ஆள் பதிவு பண்ணியிருக்காரு. சிறையில் அவருக்கு எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. வெளிப்படையாக சொல்ல நினைக்கிறேன், என்னுடைய பென்னிஸ் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட அழுகிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அதாவது நம்ம ஃப்ரெண்டு பேசினது நீங்க கேட்டிருப்பீங்க. அவருக்கு பென்னிஸ் அழுவி அப்படி சொல்லி தான் அவர் வெளியே வந்திருக்காரு. அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு பாருங்க. அவரை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது போக என்ன கொல்லுறாங்க கதறாங்கன்னு சொல்லி எல்லாம் அந்த என்னோட நண்பர் பேசியிருந்தார். நீங்க பார்த்துருக்க கூடும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அவதிகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பசங்க பாதிக்கப்படும், குடும்பம் பாதிக்கப்படும். இந்த லூசுத்தனமா எங்கேயும் வாய்ச்சவுடால் அடிச்சுட்டு இருக்க கூடாது. அது எங்க போய் பாதிக்கும்னு தெரியாது. இப்போ பிரச்சனை இல்லை, என்னன்னாலும் நம்ம பேசலாம். ஆனால் முதலமைச்சர் ஆனாலோ இல்லை அந்த கட்சியில் இருக்கிறவங்க அமைச்சர் எம்எல்ஏ ஆகும்போது நீ பேசும்போது அது வேற மாதிரி லீகல் ஆக்ஷன்ஸுக்கு போகும் அப்படிங்கிறத தாழ்மையுடன் சொல்லிக் கொள்கிறேன். கருணாநிதி அவர்கள் அமைச்சராகவும் இல்ல, முதலமைச்சராகவும் இல்ல. அவர் என்னவா இருந்தாரு, நார்மலா இருந்தாரு. ஆட்சியிலே கொஞ்சம் வருஷமா இல்ல. அப்ப நம்ம பேசலாம். ஆட்சியில இருக்கும்போது பேசக்கூடாது, பேச முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுலயே தெளிவா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இவங்க நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது குப்பையில போடுற ஓட்டு, அப்படிப்பட்ட ஓட்டு இப்படிப்பட்ட ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிச்சு வந்த பிறகு பாருங்க, பல பிரச்சனைகளை தாவேக்கா ஃபேஸ் பண்ணோம். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கப்பல் ஆஃப் பீரியட்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணப்படும்.
பல பேர் உள்ள என்ட்ராகி அதை கிளியர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்ப இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸே எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதரவு தெரிவிச்சாங்களோ அவ்வளவுக்கு ஆளா வந்து கண்டிப்பா அவங்க தான் கொஸ்டின் கேட்பாங்க, தாவேகா பண்ற தவறுகளை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. நீ கேட்கறதோட பல மடங்கு கேட்பாங்க. நீ வந்து காசை வாங்கிட்டு வந்து பெட்டியை வாங்கிட்டு கேட்ப, ஆனா அவங்க வந்து நியாயமா கேட்பாங்க, உண்மையா கேட்பாங்க, உணர்வு பூர்வமா கேட்பாங்க. இதுல காரைக்குடியிலயாவது வந்துடலாமா, இல்ல அங்கேயாவது வந்துடலாமா, இங்கேயாவது வந்துடலாமா நீங்க யோசிப்பீங்க. இத்தனை ஆங்கிள் யோசிச்சாலும் குமரி நீங்க அழுதாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுல காரைக்குடியே சீமான் அவர்கள் நின்ன பிறகுதான் தெரியுதான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லி வச்சிருக்காரு. செட்டி நாடு தெரியாது, அத்தை நாடு தெரியாது, இத்தனை நாடு தெரியாதா, அந்த ஊர் காரைக்குடி தெரியாதா, யாருக்குமே தெரியாதா? இந்த மாதிரி பேசும்போது, அதாவது நாம் தமிழர் அப்படின்னு சொல்லும் போது அந்த கட்சி பிரச்சனை இல்லைங்க. ஆனா நான் தான் அந்த நாம் தமிழருக்கு நான் தமிழர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு தெரியுமா, அங்கதான் அந்த பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அந்த கட்சியோட பிரச்சனையே நான் தான் எல்லாம் நான் வந்து பேசின பிறகுதான் பிரபாகரன் அவர்களே வெளியே தெரியும் அப்படின்னு பேசுறதும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இந்த புலிகுடி அதாவது தாவேக்கால அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க, அது உண்மையாவே தாவேக்காவா இல்ல யாருன்னு தெரியல. இருந்தாலும் நான் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் எந்த கட்சி கொடியா இருந்தாலும் சரிங்க, இதுலயும் வந்து அது சாதா கொடி கிடையாது. இவங்க வந்து நாம் தமிழர் கொடியே அது ஃபர்ஸ்ட் கிடையாது. ஓகேவா, நாம் தமிழரே வேறு ஒருத்தங்கள்ட்ட இருந்து வாங்கப்பட்ட கட்சி, அதுல இருந்து தொடரப்பட்ட கட்சின்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த கொடி வந்து நம்ம தமிழ் இனத்துக்காக எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாருமே போராட மாட்டானுங்க, நம்மளே போட்டு ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் மிதிக்கிறானுங்க. இதுல நீங்க அந்த கொடியை மிதிக்கிறதுனா அது வந்து யூஸ்வலாவே எந்த கொடியுமே மிதிக்க கூடாது. அதுக்குன்னு எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்கும், ஒரு கொடியிலையும் ஒரு இது இருக்கும், வெறி இருக்கும். ஆனா இந்த கொடி முக்கியமா நம்ம தேசத்துக்காக ஒருத்தர் குடும்பத்தை இழந்து அப்படி போராடின ஒரு மனுஷன், அதை வந்து அவருக்கு கொடின்னு நான் சொல்லல. ஆனா இந்த கொடி நம்மளை மென்ஷன் பண்ற மாதிரி, ஓகேவா, தமிழினத்துக்காக ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு கொடியா அதை வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்க ஒரு கொடியை மிதிக்கிறது உண்மையிலே ஒரு பெரிய தவறு, கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலே அது ஒரு கேனத்தனமான செயல். அது வந்து தெரியாம அறியாம இருக்கிற ஒரு செயல். அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அது இல்லாம கண்டிக்கணும், வன்மையா கண்டிக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அது யாரா இருந்தாலும் சரி. அப்பம் கூட நிறைய டிவிக்கு சப்போர்ட்ஸ் இதை தப்புன்னு சொல்றாங்க. அது இல்லாம நாம் தமிழர்ல ஒரு பெண்மணி வேட்பாளர் திமுக கொத்தடிமைகள் வந்து அடிச்சு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருந்த விஷயத்தையும் தாவேக்கால இருந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா அதுக்காக நாம் தமிழர் என்னென்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல, பெருசா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. என்னமே இப்பவுமே நீ வந்து விஜய் அவர்களை பத்தி தான் முழுமையா பேசிட்டு இருக்க, நிறைய பேசிட்டு இருக்க. ஆனா உங்க கட்சியில இப்படி ஒருத்தவங்க உன்னை நம்பி நின்னவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதுவும் ஒரு பெண் வேட்பாளர், ஒரு பெண், கர்ப்பிணி பெண், அவங்க பாதிக்கப்பட்டதை எவ்வளவு ஃபோர்ஸா கேட்டீங்க. அதுல வந்து அரை மணி நேரம் வீடியோல லாஸ்ட் கொஞ்ச நேரம் அதை பத்தி பேசியிருக்கீங்க. எவ்வளவு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும், இந்த விஷயத்தை எவ்வளவு சீரியஸா வந்து எடுத்திருக்கணும். ஆனா தாவேக்கால கேட்கறாங்க, ஆனா அந்த தற்குறி கேட்க மாட்டேங்குது, அதுக்காக நிக்க மாட்டேங்குது. இவ்வளவு திரள் நிதி பெறட்டுறீங்க, இவ்வளவு உங்களுக்காக நின்னவங்க யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத போது உங்களுக்கு வேட்பாளராக வந்து நின்று உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவ்வளவு பேசின ஒரு பெண்மணிய இப்படி நிறுத்தும் போது நாளைக்கு எவன் உங்க கட்சியை நம்பி வந்து நிப்பான்னு எனக்கு கேட்குறேன். இப்படிதான் பல பேர் விட்டு போறது. உங்க கட்சியிலே ஒரு 2 வேட்பாளர் தான் 2வது தேர்தலில் சந்திக்கிறாங்க, ஒரே ஒரு வேட்பாளர் தான் 3வது தனி எக்ஸப்ட் வந்து சீமான் அவர்கள் 3வது தேர்தலில் சந்திக்கிறாங்க. காரணம் அவங்கள்ட்ட இருக்க மணி வேல்யூ அப்படி இருக்கு. அப்படிங்கிறத தாண்டி எவன் உங்களுக்கு வருவான்? அவன் சொத்து பத்தெல்லாம் வித்துக்கிட்டு நாசமா போறதுதான் அவன் நிலைமையா இருக்கு. புள்ள குட்டியெல்லாம் தெருவில் நிக்கிறது அவன் நிலைமை. ஸோ இது யார் கன்சிடர் பண்ண? இந்த மாதிரி உங்க கட்சிக்காக எவனாவது ஒருத்தன் போராட்டம் பண்ணுவான், தனியா வந்து நிற்பான். வேற கட்சியில இருந்தா கூட அவனுக்கு அந்த போராட்டமாக செயல்படும். ஆனா எந்த வேல்யூமே இல்லாம போதே எவன் அப்ப நம்பி வந்து நிற்பான்? இதை வந்து ஒரு ஆதங்கத்துல சொல்றேன். ஏன்னா எல்லாருமே நான் தமிழர்களா தான் பாக்குறேன். அவங்க வந்து நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி நான் தனி கட்சின்னு பார்க்கல. அவங்களும் நம்மளோட இனத்தவர்கள் தான். நம்ம இனத்துக்கு எவனுமே கேள்வியேக்க ஆளே இல்லை. இல்லை நம்மளும் இப்படி இந்த மாதிரி கட்சி ஜாதி இப்படின்னு விட்டு கொடுத்துடக்கூடாது. அடுத்த பக்கத்து ஸ்டேட்ல போய் நீ என்ன கேள்வினாலும் கேளு, அதுக்கு நான் வந்து துணை நிற்பேன். ஆனா சொந்த நாட்டுக்குள்ளே அப்படி இப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்மளை பிரிச்சு போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. இதுல நம்ம கொடியை மிதிக்கிறோம், இல்லைன்னா நமக்குள்ளே நம்மளை மிதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதே தப்பு. இந்த கட்சி ரீதியா இந்த மாதிரி நம்மளை ஒண்ணா பிரிச்சு வச்சிருக்கானுங்க. என்ன பொறுத்தவரை மக்களுக்காக இல்ல வந்து தமிழ்நாட்டுக்காக ஒருத்தன் போராடி எவன் களத்துல நின்னாலும் அவன் தமிழனா தான் பார்க்கணுமே தவிர மாற்று கட்சியினர் இல்ல வேறு கட்சியினர்னு பார்க்க கூடாது. அவனை நீ தமிழனா தான் நீ கன்சிடர் பண்ணணும். சத்தியமா சொல்றேன், இந்த எலெக்ஷன் வந்து தாவேகா மட்டும் இல்ல, பல கட்சிகள் வந்து மரண வெயிட்டிங். அன்னைக்கு கண்டிப்பா எல்லாம் லீவை போட்டுட்டு வீட்டுல ஸ்கிரீன் முன்னாலே டிவி முன்னாலே இல்ல வந்து பேக்ல வந்து விண்டோஸ்ல டேப் பண்ணியாவது பின்னால வச்சிருப்பானுங்க. கண்டிப்பா இந்த எலெக்ஷன் ஒரு திருவிழா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் தாண்டி 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள பிளாஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பயங்கரமான ஒரு நியூஸ் இருக்கு, பயங்கரமான ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எய்தர் வின்னார் தோல்வி இல்லைங்க, சீட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்றாரு, கேட்ச் பண்றாரு. இனியெல்லாம் வந்து தோல்விங்கிறதுக்கு வேற ஒரு பேரை வச்சிடணும். அவர் இழுபறி ஏற்படுத்தி விட்டு மோனே நீ அங்கேயும் வரமாட்டேன் இங்கே வரமாட்டேன், ரீ எலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ கண்ணை மூடிட்டு சொல்வேன்,
பெட்டு எவ்வளோ வச்சுக்கலான்னு நீங்களே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை லட்சம்னாலும் வைங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். பெரிய ஒரு டிஸ்ட் இங்கே நாதாக்காவதுக்கு ஓரமாக வைங்க. மற்றபடி விஜய் அவர்களுடைய ஒரு பெரிய பெரிய இம்பேக்ட், அதை வந்து எவ்வளோ பெரியனாலும் முன்னால் போட்டுருங்க. அப்படி ஒரு இம்பாக்டை தமிழ்நாடு கோயிங் டு சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏங்க நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ நீங்கள் தாவேக்கா சப்போர்ட்டர்ஸே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒருவேளை அங்கே வந்துடும், ஒருவேளை இங்கே வந்துடும், ஒருவேளை ஓட் பர்சன்டேஜ் தான் வருமோ, ஒருவேளை இவ்வளோ கற்பனையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் ஒரு உலகத்தில் வாழ்வானுங்க. அது என்ன உலகம்னு தெரியல. ஒருவேளை ரொம்ப அழகா இருக்கும் போல அந்த உலகம், அது நமக்கு தெரியல. ஆனால் இது அதையும் தாண்டி கற்பனை உலகம்லாம் இல்லை, நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். நிகழ் உலகத்தில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் நினைக்கிறத விட தாண்டி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருங்க. அதாவது நான் பேசுகிறத வச்சு பார்க்கும்போதெல்லாம் தெரியுது, நிறைய பேர் அவங்க வந்து இத்தனை வருஷம் இவங்களுக்கு போட்டேன் பரம்பரை கட்சிக்காரங்களே நிறைய பேர் மாற்றி போட்டிருக்காங்க. தன்னோட சொந்த பிள்ளைகளுக்காக, தன்னோட சொந்த வீட்டுக்காரங்களுக்காக, தன்னோட சுற்றி இருக்க மக்களுக்காக புது ஒரு சேஞ்ச் வந்துடாதா அப்படிங்கிறதான். ஏன்னா திமுக சார்ந்தவங்க மட்டும்தான் வளர முடியும். புதுசாக சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கொண்டு வராங்க. தப்பு ஒன்றும் இல்லை, தப்பு எதுவுமே இல்லை. பேசுகிற பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்குங்கிற டாஸ்மாக் முடுவேன் நியாயம் சொல்லன்னு கேட்குற துணிவு இருக்கு அவனுக்கு. சினிமாவில் பார்த்து ஏமாந்து போனவங்கலாம் இந்த மாதிரி மற்றவங்கள பார்த்து இந்த டாஸ்மாக் பிரச்சனை இதை எந்த கொம்பனே வந்தாலும் சரி, எத்தனை பேர் ஆட்சி அமைச்சாலும் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நீங்க இதை வந்து தடுக்கவே முடியாது. இதை முழுமையா மூட முடியாது. நீங்க கள்ள ஒரு ரீப்ளேஸ்மெண்டா சொன்னா கூட கொள்முதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க எல்லா பார்டரையும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணணும். கேரளா பார்டர் வந்து அது இல்லாமல் இந்த கடற்கரை பார்டர், நீங்க துபாய்க்கே போனாலும் அங்கேயே வந்து ஊடுருவதுக்கு நிறைய வந்து நம்ம ஆட்கள் இருக்கானுங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுடைய திறமையை பத்தி நீங்க சொல்லவே வேண்டாம். கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வரும். ஸோ அதை வந்து தடுக்கணும்னா நீங்க பார்டர் க்ளோஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பல பேர் இங்க சாவான். நீங்க மதுபான கடைகளை க்ளோஸ் பண்ண இங்க முட்டாள்தனமா குடிச்சிட்டு இருக்க பல பேர், இன்ட்ரெஸ்ட்டுக்காக நிறைய பேர் குடிப்பாங்க, சும்மா டைம் பாஸுக்காக குடிப்பாங்க, ஜாலிக்காக குடிப்பாங்க, அதெல்லாம் வேற. ஆனா பல பேர் இதுல கிறுக்குத்தனமா, லூசுத்தனமா, மெண்டல் தனமா, தற்கூரித்தனமா இருக்கிறானுங்க. அவங்களாம் என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்போ நீங்க சானிடைசரை குடிச்சதெல்லாம் நம்ம கொரோனா காலகட்டத்தில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நீங்க கள்ளசாராயத்தை ஒழிச்சா கூட இந்த மாதிரி போகிறதுக்கு ஆள் இருக்கு. அவன் செத்துட்டு போறான், நீ பேச முடியாது. எல்லாருமே தமிழர்கள் அப்படிங்கும்போது திருத்தி வாழ வைக்கணும். கடைசி காலம் வரைக்கும் ஒருத்தனுக்கு திருந்த வாய்ப்பளிக்கப்படுறதா அந்த கோர்ட்டில் வந்து நமக்கு சொல்றாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறாங்க திருந்தி வாழ்றதுக்கு. இதுல பல்வேறு விஷயங்கள் கோர்ட்டில் எடுக்கிற டிசிஷனுக்கு சீமானவர்கள் நீங்கள் சொல்லலாம் அவர் வந்து பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி, அவரே தலையிட்டாலும் கோர்ட்டு சொல்கிறதான் தீர்ப்பு. இங்கே அரசாங்கம் பெரிய லெவலில் வந்து டைரெக்டாக அதில் தலையிட முடியாதுங்கிறதுனால ஏகப்பட்ட சிச்சுவேஷன்ஸை பார்க்க வேண்டியிருக்கும். முழுமையாக பூரண மதுவிலக்கு அப்படின்னு ஒன்று கொண்டு வர முடியாது. கொஞ்சம் அங்கங்கே அப்படின்னு சொல்லி பண்ணணும். அதேமாதிரி ஏதாவது கார்டு கொடுத்து லிமிட்டடாக தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை மாற்ற முடியுமே தவிர யாருமே ஏன் உங்க கவர்மெண்ட் என்ன மாத்திட்டா இருக்காங்க, இவர் சப்போர்ட் பண்ற கவர்மெண்டே மாத்திட்டா இருக்காங்க. சோ அதை பண்ண முடியாது. அதை சொல்லி யாரும் ஓட்டம் கேட்கல. எவ்வளவு நீங்க சொல்லி பாத்தீங்க, இதுல ஏடிஎம்கே வாக்குகளும் நிறைய பிரிக்கப்படுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் see. Thank you so much. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.